Good morning students. Class 12 subject economics. First chapter introduction to macroeconomics. So macroeconomics is very much about trying together facts and theories. Okay, who said this principle அப்படினா Don Bush, Fisher and Stratus. இந்த macroeconomics அப்படிங்கிறது என்ன அப்படினா macroeconomics என்னன்னா பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்றோம். இது என்ன அப்படின்னா எல்லா விதமான உண்மைகளையும் கோட்பாடுகளையும் ஒருங்கே இணைக்கிறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் இந்த டான் புஷ் அப்படிங்கிறவர் டெஃபினேஷனாக கொடுத்துருக்காரு. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் வெரி மச் அபவுட் ட்ரையிங் டுகெதர் ஃபேக்ட்ஸ் அண்டு தியரிஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். திஸ் economics can be classified into two categories. One is known as a microeconomics, another one is known as a macroeconomics. So micro means small, very small, and macro means large. Okay, this microeconomics and macroeconomics was coined by the economist Rainer Frisch. He coined the word 1933. So the macroeconomics is a modern form. So begin with John Maynard Keynes. Macroeconomics modern form அப்படின்னு சொன்னவர் யாருன்னா இந்த John Maynard Keynes. So he published the book The General Theory of Employment, Interest and Money in 1936. So that he is also known as father of modern economics. ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரிஸாக டிவைட் ஆகிருக்கு. ஒன்று என்ன சொல்கிறோன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ், அனதர் ஒன் இஸ் நோன் அஸ் ஏ மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி 11th ஸ்டாண்டர்டில் நம்ம ஒரு சாப்டரே பார்த்துருப்போம். ஸோ தட் அதனால் இப்போ நம்ம எதை வந்து ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஸ்டடி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்களா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான். இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து யாரால் காயின் பண்ணப்பட்டது அப்படின்னா இந்த ரேனர் ஃப்ரிஷ் அப்படிங்கிறவரால் தான் இந்த வேர்ட் வந்து காயின் பண்ணப்பட்டது. என்ன இயர்லைனா 1933. அவர் தான் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக டீல் பண்ணது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் ஆஸ் எ ஹோல், த கம்ப்ளீட் பார்ட் அப்படின்னு அர்த்தம். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்களா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்ம மாடர்ன் ஃபார்ம் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா இந்த ஜான் மேனார்ட் கீன்ஸ் அப்படிங்கிறவர் தான் சொன்னார். ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா 1930லேருந்து 1940 வரைக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் நிலவி இருந்தது. அப்போ எல்லாருக்குமே நமக்கு தெரியும், 10th பார்த்தோம். ஏன் இந்த கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்களா அமெரிக்காவுடைய ஷேர் மார்க்கெட் கொலாப்ஸ். ஸோ அந்த டைமில் கம்ப்ளீட் த ஹோல் ஃபுல்லாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷன் இருந்தது. அந்த எக்கனாமிக் டிப்ரெஷன் பொருளாதார பெரும் மந்த நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது யார்னா ரூஸ்வெல்ட் அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா நியூ டீல் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ பிரின்சிபிள், ஒரு பாலிசியை கொண்டு வந்து அது மூலமாக என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்கக்கூடிய எக்கனாமிக் லெவலை வந்து என்ன பண்ணார்னா ஒரு அப் லெவலுக்கு கொண்டு வந்தார். ஸோ அந்த டைமில் தான் இந்த மேனார்ட் கீன்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுறாரு. அது பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி 1936. அந்த புக்கில் எப்படியெல்லாம் ஒரு பொருள்கள் எப்படியெல்லாம் விலை இல்லாமல் தேங்கி இருந்தது, அந்த தேங்கி இருந்த பொருள்களை எப்படி வந்து அந்த கூட்ஸை எப்படி விலை பண்ணுறது அப்படிங்கிறதும், வேலை இல்லாமல் இருந்த நிறைய பேருடைய வாழ்க்கையில் எப்படி வந்து ஒரு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணுறது, அது எல்லாமே என்ன பண்ணி ரொம்ப ப்ரீஃபாக மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அந்த புக்கில் வந்து விளக்கி இருக்கிறார். அந்த காரணத்தினால தான் அவரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன மீனிங்? டெஃபினேஷன்: த பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தட் ஸ்டடிஸ் த பிஹேவியர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி ஆஸ் ஏ ஹோல். அது எக்கனாமிக்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக ஓகே அதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் எல்லாத்தையும் பற்றி ரீட் பண்ணுறது தான் எது அப்படின்னா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு வரும். த மேக்ரோ எக்கனாமிக்ஸ், திஸ் வேர்ட் இஸ் derived ஃப்ரம் Greek வேர்ட். Macros means large. So macroeconomics means as a whole. In other words, macroeconomics deals with aggregates such as national income, employment and output. So macroeconomics is also known as income theory. இந்த macroeconomics அப்படிங்கிற வேர்ட் எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா is a Greek word.
க்ரீக் வேர்டில் பாருங்கள் மேக்ரோஸ் கூட ஸ்பெல்லிங் பாருங்கள் MAKROS அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்னென்னா லார்ஜ் அப்படின்னு மீனிங் எதில் அப்படின்னா க்ரீக்கில். நம்ம அதையே கொஞ்சம் மாற்றி தான் என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த மேக்ரோ அப்படிங்கிற வேர்டை எடுத்திருக்கோம். மேக்ரோ அப்படிங்கிற வேர்டு என்ன அப்படின்னா ஹோல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து எதையெல்லாம் டீல் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நேஷ்னல் இன்கம், ஒரு நாட்டினுடைய வருமானம், எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் அது மூலமாக இருக்கக்கூடிய ஒரு அவுட்புட், இது எல்லாத்தையும் இது டீல் பண்ணுறதுனால இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்கம் தியரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா கவராக இருக்கும். என்னென்ன கொஸ்டின்ஸ்னா டிஃபைன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படி ஒரு கொஸ்டின்ஸ், இன்கம் வாட் இஸ் இன்கம் தியரி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்களா இன்ட்ரொடக்ஷன். 3 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்களா இந்த ஒரு பேராகிராஃப்லேயே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கவர் ஆகிருக்கும். ஸ்டடி ஆஃப் த எக்கனாமி ஆஸ் எ ஹோல். நம்ம எக்கனாமி ஆஸ் எ ஹோல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது என்னெல்லாம் பார்ட், அதில் என்னென்ன பார்ட் அதில் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், ஒரு டயக்ராமாக பார்க்குறோம். திஸ் இஸ் அ மேக்ரோ எக்கனாமிக்ஸ். பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அவுட்புட் இன்க்ளூடட் நேஷ்னல், ரீஜனல் அண்ட் குளோபல் எக்கனாமிக்ஸ், இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, டிஸ்பிரியாரிட்டி, ஸோ நேஷ்னல் இன்கம், பிஸ்னஸ் சைக்கிள். சரி, இதில் என்னென்ன இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸில் வாட் ஆர் த சப்ஜெக்ட்ஸ் ஆர் கவர்ட்? ஃபர்ஸ்ட் ஒன் எம்ப்ளாய்மெண்ட், நேஷ்னல் இன்கம், இன்ஃப்ளேஷன், பிஸ்னஸ் சைக்கிள், பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ், capital, infrastructure, trade for both internal and international trade, balance of trade and balance of payment. So in the economy as a whole அப்படினு சொன்னேன் இல்லையா, அந்த economy as a whole னா என்னென்ன subjects வந்து இதில் include ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். First one employment. Employment means வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பை பற்றி அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்லேயே என்ன ஆயிருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டாக கவர் ஆயிருக்கு. நேஷ்னல் இன்கம் தேசிய வருமானம், இன்ஃப்ளேஷன் பணவீக்கம், பிஸ்னஸ் சைக்கிள் வாணிப சுழற்சி, பாவர்ட்டி ஏழ்மை, இன்இக்வாலிட்டினா சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள், இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எவ்வளோ பொருளாதாரத்தில் எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றியும், சேவிங்ஸ் எவ்வளவு நம்ம சேவ் பண்ணுறோம், கேபிட்டல் எவ்வளோ மூலதனம் நம்ம போடுறோம் அப்படிங்கிறதும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா உள்கட்டமைப்பு அது நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதும், நெக்ஸ்ட் ட்ரேடு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், நேஷ்னல் ட்ரேட் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் அதுவும் எதுலேயே கவர் ஆகிடுது அப்படின்னா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்லேயே கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு நமக்கு தெரியும். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னா எப்படி அப்படின்னா நம்ம நாடு வந்து என்ன ட்ரேடில் இருக்குது அப்படின்னு தெரியும். நம்ம பேலன்ஸில் இருக்கிறோமா, அன்பேலன்ஸ் இருக்கிறோமா, இல்லை ஈக்குவாலிட்டியில் இருக்கிறோமா அப்படின்னு அந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடை வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுறது எது அப்படின்னா அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான். அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் இந்த கம்ப்ளீட்டாக எது கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா எக்கனாமி ஆஸ் எ ஹோல் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கவர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் உடைய இம்பார்ட்டன்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், there is a need to understand the functioning of the economy at the aggregate level to evolve suitable strategies and to solve the basic problems prevailing in an economy. சரி, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வீக்னஸ் எல்லாம் என்ன அப்படின்னு முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் வீக்னஸ் அந்த லெவலை வந்து என்ன பண்ணணும், ரைஸ் பண்ணணும். அதுக்கு என்ன சூட்டபிள் ஸ்ட்ராட்டஜிஸ், என்ன விதமான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும், அந்த பிரச்சனையை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி ஹவு டு ரிமூவ் த பாவர்ட்டி ஆஃப் த கண்ட்ரி அப்படிங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களுடைய எக்கனாமிக் லெவலை ரைஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ். Second, macroeconomics provide ample opportunities to use scientific investigation to understand the reality. Next, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குது. எதுக்கு அப்படின்னா சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் அறிவியல் பூர்வமாக நடவடிக்கைகள் எடுத்து நம்மளுடைய பொருளாதார திறனை வந்து எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னா மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்குது.
Okay, third point, the importance of macroeconomics உடைய third point பாருங்க. Understanding the future problems, needs and challenges of an economy as a whole is important to evolve precautionary measures. அதாவது என்ன ஃபியூச்சர் உடைய ப்ராப்ளமில் என்னெல்லாம் இருக்குது, அதை நாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதனுடைய தேவைகள் என்ன, அந்த சேலஞ்சஸ் எப்படி வந்து அந்த நம்ம எப்படி ரெக்கவரி பண்ணுறது, இது எல்லாமே அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு என்னெல்லாம் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபியூச்சர் ப்ராப்ளம், நீட்ஸ் and challenges of an economy as a whole is important to evolve precautionary measures. Fourth point, macroeconomics helps to make meaningful comparison and analysis to economic indicators. இந்த macroeconomics இன்னும் என்ன நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கம்பேரிசன். ஓகேவா, கம்பேர் பண்ணுறாங்க, ஒரு அந்த கம்பேரிசன் ஒரு மீனிங்ஃபுல் கம்பேரிசனாக இருக்குது. அட் த சேம் டைம் அதை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு, அனலைஸ் மீன்ஸ் என்னது, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறது, ஒரு ஒப்பிடுவது. ஸோ மற்ற ஒரு எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் இல்லை மற்ற கண்ட்ரீஸோடையோ இல்லை டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆர் அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அதோட என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணி நம்ம எந்த ஒரு பிளேஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த ஃபோர்த் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஸ் டு மேக் மீனிங்ஃபுல் கம்பேரிசன் அண்ட் அனலைசஸ் ஆஃப் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், the macroeconomics helps for better prediction about future and to formulate suitable policies to avoid economic crisis. So இந்த macroeconomics பார்த்தா என்ன நமக்கு பண்ணுதுன்னா ஃபியூச்சர் ஃபார்முலேட், அதுக்கு சூட்டபிள், அதாவது ஃபியூச்சரில் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த சூட்டபிள் பாலிசிஸ், ஒரு சிறந்த கோட்பாடுகளை உருவாக்குறதுக்கும் அந்த டைமில் ஏற்பட்ட இந்த எக்கனாமிக் க்ரைசஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஸ் ஃபார் பெட்டர் ப்ரொடெக்ஷன் அபவுட் ஃபியூச்சர் அண்ட் டு ஃபார்முலேட் சூட்டபிள் பாலிசிஸ் டு அவாய்ட் எக்கனாமிக் க்ரைசஸ். ஓகே, இது வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தோம். நவ் வி ஸ்டடி அபவுட் த ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இந்த எக்கனாமிக்ஸினுடைய பரப்பு எல்லைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் ஒரு 7 or 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேஷ்னல் இன்கம். ஸோ நேஷ்னல் இன்கம், மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அண்ட் இட்ஸ் காம்போசிஷன் பை செக்டர்ஸ் ஆர் த பேசிக் aspects. The trends in national income and its composition provide a long-term understanding of the growth process of an economy. நேஷ்னல் இன்கம், தேசிய வருமானம், இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நேஷ்னல் இன்கம் எதுலாம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம், அதனுடைய காம்போசிஷன் என்ன, செக்டார் பை செக்டார், ஒவ்வொரு துறை ரீதியாக. அதே மாதிரி இந்த நேஷ்னல் இன்கம்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப லாங் டேர்ம், மேக்ஸிமம் 1 year, அந்த ஒரு லாங் டேர்முக்கு நம்மளுடைய எக்கனாமி லெவலை வந்து எப்படி க்ரோத் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இதை எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நேஷ்னல் இன்கம், மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அண்ட் இட்ஸ் காம்போசிஷன் பை செக்டர்ஸ் ஆர் த பேசிக் ஆஸ்பெக்ட். பேசிக் ஆஸ்பெக்டாக நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா நேஷ்னல் இன்கம் உடைய காம்போசிஷன் பை செக்டார், துறை ரீதியாக ஒவ்வொரு செக்டார் பை செக்டாரை நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறோம். Next, the trends in national income and its composition provide a long-term understanding of the growth process of an economy. Maximum 1 year, நம்ம 1 year தான் லாங் டேர்ம் ப்ராசஸை எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 year. வேறு சில விஷயங்களுக்கு 5 years வந்து எடுக்கிறோம், அது வந்து அந்த 5 year பிளான் அந்த மாதிரி விஷயங்களில் தான் அவ்வளோ எடுக்கிறோம். மற்றதெல்லாம் பார்த்திங்களா மேக்ஸிமம் 1 year தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த 1 year தான் லாங் டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த லாங் டேர்மில் நம்மளுடைய கண்ட்ரியோடைய எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது, மற்ற கண்ட்ரிஸோடைய எப்படி இருக்குது, அதுக்கு என்ன எல்லாம் நம்ம வந்து மெஷர்மெண்ட் அண்ட் ப்ரிகாஷனரி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸினுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இருந்துகிட்ருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸில் நேஷ்னல் இன்கம். நெக்ஸ்ட்டு அடுத்து சப்டைட்டில் நம்ம பார்க்க போகிறது இன்ஃப்ளேஷன். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு ஸ்டடி இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், எஸ்டிமேட்டிங் த ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் by consisting various price index number
such as wholesale price index, consumer price index, etc. are needed. Okay, inflation என்னன்னா பணவீக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது என்னன்னா ஒரு பிரைஸ் வந்து ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு கூட்ஸோட ஒரு பொருள் ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அதனுடைய இண்டெக்ஸ் நம்பர், அதாவது அதனுடைய ஹோல்சேல் ப்ரைஸ் லெவல் எவ்வளோ, அதுக்கப்புறம் அதை வாங்கினவங்களுடைய கன்சியூமர் ப்ரைஸ் ஹோல்சேல் எவ்வளோ, அதுக்கப்புறம் கடைக்காரங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ் லெவல் எவ்வளோ, ஃபைனலாக நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறத நம்ம என்ன சொன்னால் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்ஃப்ளேஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது எது அப்படின்னா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான். ஓகே, இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் இட் ரெஃபர்ஸ் டு steady increase in general price level, estimating the general price level by consisting various price index numbers such as wholesale price index, consumer price index, etc. or needed. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஏன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கண்டிப்பாக நமக்கு வேணும், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸும் டெஃபினட்டாக நமக்கு வந்து நீடட் தேவையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் சைக்கிள், வாணிப சுழற்சி அப்படின்னு பார்க்கலாம். Almost all economics face the problem of business fluctuations and business cycle, boom, recession, depression and recovery in the economy needed to be carefully studied based on aggregate economic variables. Business cycle, வாணிப சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா எல்லா எக்கனாமிக்ஸ் எல்லா கண்ட்ரீஸும் எல்லாத்துலேயும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் எது அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான், பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் தான். அது எப்படியா இருக்கலாம், பூம் செழிப்பாக இருக்கலாம், இல்லை வாட்டமாக இருக்கலாம், டிப்ரெஷன் திடீர்னு கீழே போகிற லெவலாக இருக்கலாம். இது எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ஹவு டு ரெக்கவரி இட், கண்டிப்பாக அதுலேருந்து மேலே வந்து தான் ஆகணும், மேலே வந்துடணும். அந்த ஹவு டு ரெக்கவரி அப்படிங்கிற சிஸ்டத்தை பேஸ் பண்ணுறது எதுனா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதை என்ன பண்ணுறது, அது கேர்ஃபுல்லாக அதை ஸ்டடி பண்ணி அதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் எல்லாம் கேரிட் அவுட் பண்ணி நமக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த எக்கனாமிக் லெவலை வந்து பூம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்களா ஸ்கோப் ஆஃப் நெக்ஸ்ட் ஒன் எக்கனாமிக் க்ரோத், எக்கனாமிக் உடைய வளர்ச்சி. The growth and development determining and understanding only through macro analysis. இந்த மேக்ரோ அனாலிசிஸ் மூலமாக தான் நம்மளுடைய எக்கனாமிக் பொருளாதார வளர்ச்சியை என்ன பண்ண முடியும், டெவலப்மெண்ட் பண்ண முடியும். அதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் எல்லாம் கேரிட் அவுட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அனலைசிஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு கண்ட்ரியினுடைய எக்கனாமிக் க்ரோத் லெவலை நம்ம என்ன பண்ண முடியும்னா இண்டிகேட் பண்ண முடியும். அதான் எக்கனாமிக் க்ரோத், த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் டிட்டர்மைனிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி த்ரூ த ப்ராசஸ் மேக்ரோ அனலைசிஸ் ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமிக் பாலிசிஸ், எக்கனாமிக்ஸ் கொள்கைகள். It required suitable policies. These policies are necessary to solve the basic problems, to overcome the obstacles and to achieve growth. Economic policies இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு suitable policies நம்ம தான் என்ன பண்ணணும் require பண்ணணும். ஓகே, அந்த பாலிசிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பேசிக் ப்ராப்ளம் என்ன, அந்த பேசிக் ப்ராப்ளத்தில் ஹவு டு ரெக்கவரி இட், அதனுடைய ரெமெடிஸ் என்ன, இதையெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த அப்சக்கல் அந்த தடைக்கற்கள்ல இருந்து எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுற விஷயம் எதுனா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான். அதுக்கப்புறம் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா நம்மளுடைய லெவலை நம்ம என்ன பண்ணிடலாம்னா க்ரோத் லெவலை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். அதான் எக்கனாமிக் பாலிசிஸ். ஓகே, ஸோ இட் ரெக்வயர் suitable policies. These policies are necessary to solve the basic problems, to overcome the obstacles and to achieve growth. Next one, poverty and unemployment. The major problem of most resources rich nations are poverty and unemployment. This is one of the economic paradoxes. A clear understanding about the magnitude of poverty and unemployment facilitates allocation of resources and initiating corrective measures. The poverty and unemployment, வறுமையும் வேலையில்லா திண்டாட்டம், இது ரெண்டுமே பார்த்தீங்களா மேஜர் ப்ராப்ளம் எல்லா கண்ட்ரீஸ்க்குமே இருக்குது. வளர்ந்த நாடுகள், வளரக்கூடிய நாடுகள், டெவலப்டு கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ், இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு
ப்ராப்ளமாக இருக்கிறது எது அப்படின்னு சொன்னால் இந்த பாவர்ட்டி அண்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இது ரெண்டும் தான். சரி, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த மேக்னிடியூட் ஆஃப் பாவர்ட்டி. இந்த பாவர்ட்டியை களையிறதுக்கு சரியான வேவை நம்ம என்ன பண்ணணும்னா சூஸ் பண்ணணும். அதான் மேக்னிடியூட் ஆஃப் பாவர்ட்டி. அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபெசிலிட்டேட் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். வளங்களை என்ன பண்ணால் சரியான விகிதத்தில் வந்து பயன்படுத்தணும். ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, ஒரு நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாக்கிறாங்களா, இல்லை அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, இல்லை வேறு பல முதலீடுகளை இங்கே கொண்டு வரலாமா, அது எல்லாத்தையும் கரெக்டாக தெரிஞ்சு நல்லா கரெக்டான மெஷர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியேட் பண்ணணும். இந்த இனிஷியேட் பண்ணுறதுக்கு இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குது. ஓகே, அது பாவர்ட்டி அண்ட் unemployment. These are all two major problem of most resources rich nations are poverty and unemployment. This is one of the economic paradoxes. A clear understanding about the magnitude of poverty and unemployment facilitates allocation of resources and initiating corrective measures. சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸில் எல்லா பாயிண்ட்டும் பார்த்தோம். நேஷ்னல் இன்கம், பிஸ்னஸ் சைக்கிள், எக்கனாமிக் க்ரோத், பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி ஒரு 7 பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இதில் லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன குறைகள் இருக்குது கண்டிப்பாக இருக்கும். ஒரு மெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தாலே கண்டிப்பாக அதில் இன்னொரு பக்கம் என்னவா இருக்கும், டிமெரிட்ஸாக இருக்கும். ஸோ என்னென்ன லிமிட்டேஷன்ஸ்? there is a danger of excessive generalization of the economic as a whole. ஸோ இதில் என்ன டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எக்கனாமி நம்ம ஃபுல்லாக இதை நம்ம எடுத்துக்கிறதுனால இதில் ஒரு மிகப்பெரிய கம்ப்ளீட் கேட்டகரிஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால எல்லா விதமான பாசிட்டிவ் ஆஸ்பெக்டுக்கும் நெகட்டிவ் ஆஸ்பெக்டுக்கும் நாமளே என்ன பண்ண ஒரு காரணமாக இருக்கும். அதுதான் there is a danger of excessive generalization of the economy as a whole. செகண்ட் ஒன் பார்த்தீங்களா, it assumes homogeneity among the individual units. ஒரு இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எல்லா விதமான நடவடிக்கைகளையும் அவங்களே எடுக்கிறாங்க. அதை என்ன பண்ண முடியாது, நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது. அது ஒரு டிஃபால்ட், டிமெரிட். நெக்ஸ்ட், there is a fallacy of composition. What is good of an individual need not to be good for nation and vice versa, and what is good for a country is not good for another country at another time. சரி, இது ஒரு fallacy composition. எப்படி அப்படின்னா இண்டிவிஜுவலுக்கு இது குட்டாக இருக்கலாம், பட் அது நேஷனுக்கு வந்து குட் இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு வந்து அது நல்லதாக இருக்கலாம், மற்ற நாட்டுக்கு வந்து அது வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸில் வந்து இதெல்லாமே என்ன சொல்லுவோம், ஒரு ஃபால்ஸியான ஒரு காம்போசிஷனாக தான் வந்து நம்ம வந்து நினைக்கிறோம். ஓகேவா? ஏன்னா நமக்கு அது நல்லதுன்னு படுற ஒரு விஷயம் நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்னு நமக்கு ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒரு என்டர்பிரனருக்கு ஒரு குட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்ட்ரிக்கு வந்து எப்படி இருக்கலாம், ஒரு ஃபால்ஸியான ஒரு காம்போசிஷனாக இருக்கலாம். நம்ம கண்ட்ரிக்கு ஒரு குட்டான காம்போசிஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அனதர் கண்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபால்ஸி காம்போசிஷனாக வந்து இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு, மெனி நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பட் தே டு நாட் ஃபைண்ட் பிளேஸ் இன் த யூஷுவல் மேக்ரோ எக்கனாமிக் புக்ஸ். சரி, இந்த நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுது, அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை வந்து டிஃபைன் பண்ணுது, அது பிளேஸ் அந்த யூஸ்வலாக. ஸோ இது எல்லாமே அந்த புக்ஸில் வந்து இது ரைட் பண்ணியிருக்காங்க. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இதில் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு காயினுக்கு வந்து 2 பக்கம் இருக்கும். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய குட் ஆஸ்பெக்ட்ஸையும் பார்க்குறோம், ஒரு பேட் ஆஸ்பெக்டையும் பார்க்குறோம். ஸோ இதையெல்லாம் என்ன சொல்ல, இந்த 5 பாயிண்ட்ஸையும் அதனுடைய லிமிட்டேஷனாக நம்ம என்ன பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறோம்.